வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். ஸ்ரீசக்கரம் இருக்கிற அரிய அம்மன் திருத்தலம். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் திருப்பணி செய்த திருக்கோவில். இந்த கோவில் மதுரையில் இல்லை, கோயம்புத்தூரில் உள்ளது. மதிப்பநல்லூர் திருக்கோயில், வடவள்ளி, கோவை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்களை காணலாம். மதிப்பநல்லூர் பற்றி கூகுளில் தேடினால் கிடைக்காது. இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீசக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, அற்புதமானது. மதிப்பநல்லூர் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல உள்ள கிராமம். இங்குள்ள மக்கள் இடம்பெயரும் போது இந்த ஊர் மண்ணையும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வராங்க. பயணப்பட்டு வந்தவங்க இப்ப இருக்கிற கோயம்புத்தூர்ல வடவள்ளி என்கிற இடத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. தங்களோடு எடுத்து வந்த மண்ணை ஒரு இடத்தில் வைத்து அந்த ஊரின் பெயரை அம்மனுக்கு சூட்டி கோவிலாக அமைத்து வந்தனர். திருமலை நாயக்கர் மன்னன் பாதுகாப்புக்காக வீரர்களை நியமித்த இடம் இப்போது உள்ள வடவள்ளி. அதனால் திருமலை நாயக்கர் வந்து செல்லும் போது திருப்பணிகள் நிறைய செய்துள்ளார். அதனால் மக்கள் இந்த கோவிலுக்கும் திருப்பணி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டனர். அதன்படி கோவில் திருப்பணிகள் செய்து முடித்தார் திருமலை நாயக்கர். அதனால் அவருடைய சிலை, 2 மனைவிகள், பணிப்பெண் போன்ற சிலைகள் இங்கு உள்ளது. வேறு எங்கும் கிடையாது. மதிப்பநல்லூர் அம்மன் சிலை 6 அடி உயரம், கம்பீரமான தோற்றம், காண்பதற்கு அரிய அம்மன் சிலை. இந்த சிலை இதே பகுதியில் செய்து நிறுவப்பட்டது, வேறு எங்கிருந்தும் கொண்டு வந்தது அல்ல. நின்ற திருக்கோலம், 8 கரங்களோடு துர்க்கை அம்சமாக காட்சி கொடுக்கிறாங்க. அம்மன் வடக்கு நோக்கி இருக்கிறாங்க. தலையை கொஞ்சம் சாய்ச்சு ஈசானிய திசையை பார்க்கும் கோலத்தில் இருக்கிறார்கள். போர்க்கோலத்தில் அம்மன் காட்சியளித்தாலும் முகத்தில் சாந்தமாக இருக்கிறாங்க. அம்மன் சிலை செய்த சிற்பி மூக்குத்தி போடுவதற்கு மூக்கில் துளை செய்திருக்கிறார். கருவறைக்கு முன்னாடி நிலத்தில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. இந்த ஸ்ரீசக்கரம் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி திருத்தலங்களுக்கு அடுத்தபடியாக மதிப்பநல்லூர் கோவில்ல தான் இருக்கு. பூஜை நேரங்களில் ஸ்ரீசக்கரத்துக்கு தான் முதலில் பூஜை செய்கிறார்கள். இந்த ஸ்ரீசக்கரம் உலோகத்தினால் ஆனது அல்ல, கல்லினால் ஆனது. அதுவும் மிகச்சிறப்பு. அம்மனின் நேர் பார்வையில் இந்த ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. இந்த ஸ்ரீசக்கரத்தில் நவ கிரகங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அம்மனுடைய பார்வையில் இருப்பதால் நவ கிரகங்களும் அம்மனுடைய கட்டுக்குள் இருக்கிறது என்பது ஐதீகம். எத்தனை சிறப்பு! நன்றி, வணக்கம்.